வணக்கம். என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் ஸ்வைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இன்றைக்கி நாம் எடுத்துக்க போகிற டாபிக் சம்பிரதாயங்கள். பொதுவாக நாம் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் கூட இந்த நாட்கள் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, முகூர்த்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறது, நிறைய சடங்குகளை நம்ம முறைப்படுத்திகிட்ருக்கோம். அது தப்பு தான். அந்த இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோன்னா, இந்த சமூக கட்டமைப்பில் நம்ம சிக்கிட்டோம். அதனால் நம்ம பண்ணுறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்பு எதுன்னு கேட்டால், உங்களுக்கு சம்பிரதாயத்தில் விருப்பம் இல்லைன்னு தான் நீங்கள் சொல்லணும். ஏன்னா நாம் பாவங்கள் செய்கிறதுக்கு முந்தின காலகட்டத்தில் இருக்கோம். பாவம் செய்கிறதுக்கான முந்தின காலகட்டங்கள், அதாவது நம்ம பாவமே பண்ணலை, நம்ம அத்தனை பேரும் நீதிமான்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நம்ம நீதிமான்கள். அதனால் நமக்கு நாள் நட்சத்திரம்லாம் தேவையே இல்லை. மேலும் நம்ம மதத்தை நம்பி இல்லை, கிறிஸ்துவ மதத்தை நம்பி இல்லை, கிறிஸ்துவை நம்பி தான் நாம் இருக்கோம். அதனால் நாம் எந்த சம்பிரதாயத்துக்கும் உட்படாமல் நாம் சமாதானமாக இருக்கணும். மற்றவங்களுடைய வற்புறுத்தலில் வேணால் அவங்களுக்கு ஒத்துழைக்கலாம். மற்றபடி நம்மளை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நாம் சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன் அதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, ஏதோ ஒரு முகூர்த்த நாள் நம்ம குறித்து வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நடக்கலைன்னா நம்ம வருத்தப்படக்கூடாது. நம்மளுடைய சமாதானம் நம்மளை விட்டு போகக்கூடாது. அதனால் எல்லா நாட்களும் அவர் படைச்சிட்டு நல்லதென்று அவர் கண்டார் அப்படின்னு தான் இருக்குது. ஆகவே எல்லா நாட்களும் நமக்கு நல்ல நாட்கள் தான். அதனால் நாம் எந்த நாளையும் நம்ம குறைவாக மதிப்பிடக்கூடாது. அடுத்த வீடியோவில் அடுத்த விஷயங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.